திருக்கடையூர் கோவிலில் முதலில் யாரை வழிபட வேண்டும் தெரியுமா? மயிலாடுதுறையில் இருந்து தரங்கம்பாடி செல்லும் வழித்தடத்தில் உள்ள திருக்கடையூர் அபிராமி அம்மன் கோவிலில் எப்படி வழிபட வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். முதலில் இருவரை வணங்கிவிட்டுதான் மற்ற சுவாமி சன்னதிகளுக்கு செல்ல வேண்டுமாம். கடவுர், திருக்கடவூர் வீரட்டம், கடப்புரி, வில்வாரண்யம், பிற மரந்திர தலம், பாப விமோசன புண்ணிய வர்த்தம், பிஞ்சிலாரண்யம் என்பது உட்பட திருக்கடையூருக்கு பல புராதன பெயர்கள் உண்டு. மார்க்கண்டேயருக்காக இந்த தலத்து ஈசன் யமனை உதைத்து தள்ளியதால் இத்தலம் அட்ட வீரட்ட தலங்களுள் ஒன்றாக கருதப்படுகிறது. பிரம்மன் இத்தலத்தில் உபதேசம் பெற்றார். ஆதியில் இத்தலத்தின் தல விருட்சமாக வில்வம் இருந்தது. தற்போது மார்க்கண்டேயரால் நடப்பட்ட பிஞ்சிலம் மரம் தல விருட்சமாக உள்ளது. இத்தலத்தில் அமிர்த தீர்த்தம், சிவகங்கை தீர்த்தம் என்று 2 தீர்த்தங்கள் உள்ளன. திருமால், பிரம்மன், மார்க்கண்டேயர், அகத்தியர், யமன், புலஸ்தியர், துர்கை, வாசுகி 7 கன்னிகள் இத்தலத்தில் வழிபட்டு பேறு பெற்றனர். மார்க்கண்டேயர் இறையருள் பெற்ற 108 தலங்களில் இது 108வது தலமாகும். அமிர்த கடேஸ்வரரை கண்ட பிறகு அவர் வேறு எங்கும் செல்லவில்லை. பூமாதேவி இத்தலத்தில்தான் முழுமையான அனுகிரகம் பெற்றுள்ளாள் என்பது குறிப்பிடத்தக்கது. சதாபிஷேகம், கனகாபிஷேகம், ஆயுள் ஓமம், உக்ரசாந்தி ஆகியவை செய்ய தமிழ்நாட்டில் இத்தலம் மட்டுமே 100% ஏற்ற தலமாக உள்ளது. இத்தலத்தில் நடக்கும் பெரிய விழாக்களில் கார்த்திகை மாதம் நடக்கும் சோமவார விழா மிகவும் சிறப்பானது. சோமவாரத்தில் 1008 சங்காபிஷேகம் நடப்பதை காண கண்கோடு வேண்டும் என்பார்கள். திருக்கடையூர் அமிர்த கடேஸ்வரர் ஆலயம் திராவிட கட்டிடக்கலையை பின்பற்றி கட்டப்பட்டுள்ளது. தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் இந்த தலம் 47வது தலமாக போற்றப்படுகிறது. திருக்கடையூர் ஆலயம் காலை 6 மணி முதல் பிற்பகல் 4 மணி முதல் இரவு 9 மணி வரையும் திறந்திருக்கும். இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். இத்தலத்திற்கு அமிர்த கடம் வந்தது முதல் ஈசன் அமிர்த கடேஸ்வரர் என்று பெயர் பெற்றார். திருக்கடையூர் கோவிலில் முதலில் வழிபட வேண்டிய மூர்த்திகள் அகத்தியர் வழிபட்ட பாபகரேஸ்வரர் மற்றும் புலத்தியர் வணங்கிய புண்ணியகரேஸ்வரர் ஆவர். இவர்களை வணங்கிய பின்பே மற்ற சுவாமிகளை வழிபட வேண்டும் என்பது ஐதீகம். இவ்விருவரையும் வணங்கும் போது பாவங்கள் நீங்கி புண்ணியம் உண்டாவதாக நம்பிக்கை. புண்ணியகரேஸ்வரருக்கு தனி சன்னதி இருக்கிறது. இந்த சன்னதி எதிரே உள்ள சுவரில் உள்ள துளை வழியாக அகத்தியர் பூஜித்த பாவகரேஸ்வரரை வணங்கிவிட்டு பின் புண்ணியகரேஸ்வரரை வணங்க வேண்டும். அலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.